சிலுவை பாதையின் இரண்டாம் நிலை. யோவான் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்க இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தவராய் காணப்படுகிறார். இந்த சிலுவை என்பது ஒரு மரக்கட்டை அல்ல. அது நம்மளுடைய பாவம், நம்மளுடைய துன்பம், நம்மளுடைய சாபம், நம்மளுடைய நோய்கள், நம் முன்னோர்களின் பாவங்கள், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தொடர்ந்து வர பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். தன் தோளில் அவர் சுமந்து கொண்டு அவர் நடக்கிறார். இது சிலுவையின் இரண்டாம் நிலையை குறிக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலுவையை ஆண்டவர் சுமந்தது நிமித்தமா ஏசாயா 53:4 சொல்கிறது, நிச்சயமா அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனையோ விதமான பாடுகள், எத்தனையோ விதமான கஷ்டங்கள், குடும்பத்தில் நோய்கள், பிரச்சனைகள், பொருளாதார கஷ்டங்கள், எத்தனையோ மனிதர்களால் குற்றச்சாட்டுகள், இப்படி எத்தனையோ காரியங்கள். ஆனால் இந்த சிலுவை மரணத்தினாலே, இந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டதுனால நம்மளுடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம்மளுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்தது நிமித்தமாய் இப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். இதுதான் சிலுவை பாதையின் இரண்டாம் நிலையாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்றதுனாலே ஏசாயா 53 சொன்னது போல அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மளுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அது சுமந்தது நிமித்தமா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பூரண ரட்சிப்பை தந்தார், சமாதானத்தை தந்தார், நித்திய ஜீவனை தந்தார். இன்றும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பூர்வீக கட்டுகளிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, இன்னும் எந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமைகள் குடும்பங்கள் இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நிமித்தமாய் சிலுவையை சுமந்ததினாலே, நமக்காக அந்த சிலுவையை சுமந்ததினாலே, நமக்காக அந்த சிலுவையை சுமந்து அவர் கொல்கத்தா என்ற மலையில கடந்து போனதினாலே, நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததினாலே இன்னைக்கு நாம் விடுதலை அடைந்து விட்டோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.